இன்று அரசமைப்பு சட்ட தினம், டெல்லியில் குடியரசுத் தலைவர் தலைமையில் விழா. ஸோ கான்ஸ்டியூஷன் டே வந்து என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நவம்பர் 26 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து என்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ்னால அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த டே தான் நம்ம கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எந்த வருஷத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்கும்போது நவம்பர் 19, 2015 தான் இந்த கான்ஸ்டியூஷனல் டேயை சாம்விதான் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ எதுக்காக இது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான கான்ஸ்டியூஷனை வந்து எப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9, 1946 தான் இது வந்து எழுதுறதுக்கான அந்த வேலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த மிஷனின் அடிப்படையில் அப்படின்னா 1946 பிரிட்டிஷ்லேருந்து கேபினெட் மிஷன் வந்து வந்திருப்பாங்க இங்கே. ஸோ கேபினெட் மிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் அண்ட் சார் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ். இவங்க 3 பேரும் தான் பிரிட்டிஷ் கேபினெட்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் உங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து நீங்களே எழுதுங்க அப்படிங்கிற அதாரிட்டியை முதல்ல இந்த கேபினெட் மிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து December 9, 1946 முதலாக அந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கும். ஸோ இவங்க நம்ம நாட்டை வந்து ஆளுவதற்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நிறைய கான்ஸ்டியூஷனில் டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்ட் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ நமக்கான அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ எழுதி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த டேட்டில் தான் நவம்பர் 26, 1949 தான் எழுதி முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் January 26 தான் இதை நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க, January 26, 1950. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த டேல வந்து எழுதி முடிச்சிருந்தாலும் நம்ம 1929 லாகூர் செக்ஷன், ஸோ ஐஎன்சி வந்து வருடம் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாகூர் செக்ஷனில் நெஹ்ரு வந்து பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. இதில் பூரண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க.